ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து இந்த ஸ்லீவ் வந்து நம்ம எப்படி டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி நல்லா சூப்பராக வரும். வாங்க எப்படி டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக எப்படி டிச் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். வாங்க. இந்த மாதிரி நம்ம நார்மலாக எப்போயும் ஸ்லீவ் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். லைனிங்கில் நல்ல துணி மேலே வச்சு இந்த மாதிரி மேலே வச்சு டிச் பண்ணிடுறோம். ஒரு தையல் போட்டு அப்படியே உள்ளே திருப்பி வந்து அப்படியே தையல் போட்டுட்டு சுற்றி வந்து எப்போயும் போல் டிச் பண்ணி எடுத்துடணும். இந்த மிச்சம் உள்ள அந்த மேல் பார்ட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். நார்மலாக நம்ம கை டிச் பண்ணுற மாதிரி தான் பண்ணி எடுத்துக்கிறணும். அப்படியே ரெண்டாக மடித்து நடுப்பகுதியை மார்க் பண்ணி எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி வந்து நடுப்பகுதியை மார்க் பண்ணி எடுத்துக்கிறணும். எடுத்துக்கிட்டு ஒரு பேப்பர் கேன்வாஸில் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறணும். ரெண்டாக மடிச்சுட்டு ரவுண்ட் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு ஸ்லீவுக்கு வந்து நமக்கு வந்து இது மாதிரி 5 பீஸ் தேவைப்படும். இந்த மாதிரி 5 பீஸை எடுத்துகிட்டு நம்ம அடுத்து ஒரு லைனிங் பீஸோ இல்லைன்னா நமக்கு வேறு ஒரு கலர் துணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து அந்த ஓவல் ஷேப்புக்கு வந்து அந்த துணியை சுற்றி மடித்து அடித்து விட்டுறணும். வச்சு மேலே வச்சு அடிச்சிடணும். இந்த மாதிரி சுற்றி வந்து மடித்து அடிச்சிடணும். கொஞ்சம் பொறுமையாகவே சுற்றி அடிக்கணும். கொஞ்சம் பிசுறு இல்லாமல் சுற்றி அடிச்சிட்டோம்னா நல்லா நீட்டாக வந்துடும். இந்த மாதிரி 5 பீஸையுமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு ஸ்லீவுக்கு வந்து நமக்கு 5 பீஸ் தேவைப்படும். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறணும். பண்ணிட்டு கரெக்டாக அந்த மார்க்கிங் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து இந்த ஓவல் ஷேப் வந்து நடுவில் வர்ற மாதிரி வச்சுட்டு 1/4 இன்ச்சு உள்ளுக்குள்ளேயே வச்சு தையல் போடணும். வெளிப்பக்கம் வந்து 1/4 இன்ச்சு வந்து விட்டுருக்கணும். உள்ளேயே வந்து ஒரு 1/4 இன்ச்சு உள்ளேயே தையல் போடணும். அப்போ தான் நம்ம உள்ளே திருப்புறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி 5ஐயுமே ஆப்போசிட்டில் திருப்பி வச்சு 5 பீஸையுமே வரிசையாக வச்சு டிச் பண்ணிடணும். அந்த கார்னர் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஓவல் வந்து திருப்பி வர்ற மாதிரி இருக்கும். அப்போ தான் நல்லா நீட்டாக நமக்கு கிடைக்கும். ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் உள்ளே தையல் போடுங்க. ரொம்ப ஓரத்துலேயே தையல் போடாமல் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு தையல் போடுங்க. இந்த மாதிரி போட்டுக்கணும். 5 பீஸையும் போட்டுட்டு உள்ளே வந்து அந்த கேன்வாஸோடு சேர்த்து நம்ம துணியும் சேர்த்தே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறணும். நம்ம தையல் போட்டோம்ல அது அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறணும். 5 இதையுமே வந்து அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறணும். ஃபுல்லாக கட் பண்ணிட்டு அந்த கார்னர் வந்து ஒரு கட்டிங் போட்டு விடணும். அப்போ தான் நம்ம உள்ளே திருப்புறையில் வந்து கொஞ்சம் நல்லா ஈஸியாக நமக்கு உள்ளே திரும்பும். அதனால் இந்த கார்னர் வந்து கட்டிங் பண்ணி விட்டுறணும். அப்படியே இந்த கேன்வாஸை உள்பக்கமாக திருப்பிட்டு பொறுமையாக தையல் போடணும். கையை வச்சு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே நல்லா திருப்பிக்கிட்டு தையல் போடுங்க. இந்த மாதிரி போடணும். போட்டோம்னா நமக்கு அழகாக ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து ஒரு கேப் கிடச்சிரும். அவ்வளோதான். இதே மாதிரி வந்து 5ஐயுமே வந்து உள்ளே திருப்பிக்கிட்டு பொறுமையாக போடணும். இந்த மாதிரி நல்லா 5 பக்கமும் உள்ளே திருப்பிக்கிட்டு போட்டோமா நல்லா நீட்டாக நமக்கு வந்து அந்த ஓவல் ஷேப் கிடைக்கும். நம்ம எவ்வளவு இதாக திருப்புறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் கிடைக்கும். நல்லா நீட்டாக திருப்பிக்கிடணும். வெளியில் எந்த பிசுறும் தெரியாத அளவுக்கு திருப்பிடணும் உள்பக்கம். அதுக்கு தான் நம்ம வந்து 1/4 இன்ச்சு தள்ளியே தையல் போடுறோம். அது உள்ளே திரும்பணுங்கிறதுக்காக. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக 5ஐயுமே வந்து பண்ணிடணும். பொறுமையாக செய்யணும். அப்போ தான் நல்லா நீட்டாக கிடைக்கும் நமக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே திருப்பி இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து உள்ளே திருப்பிடணும். அவ்வளோதாங்க. நம்ம வந்து இப்போ 5ஐயுமே வந்து உள்ளே திருப்பிட்டோம். பாருங்கள், அந்த கார்னர் வந்து நம்ம வந்து ஒரு பட்டன் வச்சா நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வந்து 5ஐயும் நம்ம டிச் பண்ணிட்டு பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த கார்னர் வந்து ஒரு 5-6 பட்டன் வந்து வச்சு விடுவோம். அவ்வளோதாங்க. நம்ம சூப்பராக ஒரு ஸ்லீவ் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ப்ளவுஸில் டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.